ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 784 ஆரம்பிக்கிறது. குமரில பட்டரின் கடைசி காலத்தில் ஆச்சாரியால் அவரை சந்தித்திருக்கிறார். அதை கதை என்று விட்டுவிட்டாலும் மீமாம்சையில் பாட்டமதம் என்னும் குமரில பட்டரின் கொள்கைகளை ஆச்சாரியால் நன்றாக தெரிந்து வைத்து கொண்டு பாஷ்யங்களில் கண்டித்திருக்கிறார். அதனால் இவர் அவருக்கு கான்டெம்பரரி அல்லது பிற்காலத்தவர். அந்த குமரில பட்டர் காளிதாசனிடமிருந்து மேற்கோள் காட்டியிருக்கிறார். குமாரிலர் காட்டும் காளிதாசனின் மேற்கோள் மனசாட்சி பிரமாணம், தர்மத்தை நிச்சயிப்பதற்கு எது பிரமாணம் என்று அவர், அதாவது குமரிலர் ஜெய்மினியின் மீமாம்ச சூத்திரத்துக்கு விளக்கமாக எழுதியுள்ள தந்திர வார்த்திகத்தில் அலசி பார்த்திருக்கிறார். மனுஸ்மிருதியிலே இந்த விஷயம் விசாரித்து அபிப்பிராயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மனு வேதோ அகிலோ தர்மமூலம் ஸ்மிருதி சீலேஷ தத்விதாம் ஆச்சாரச்சைவ சாதுனாம் ஆத்மனஸ்துஷ்டி ரேவச்ச என்று தர்ம பிரமாணங்களை ஒன்றுக்கு பின் ஒன்றாக, முதலில் வேதம், அப்புறம் தர்மசாஸ்திரம், அப்புறம் சத்துக்களின் நடவடிக்கை, கடைசியாக நம் மனசுக்கே சரியாய் தாண்டப்பா பண்ணியிருக்கிறோம் என்று திருப்தி உண்டாக்கும் சொந்த அபிப்பிராயம் என்று வரிசைப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ரூபத்தை அறிய நம்முடைய கண் பிரமாணமாக இருக்கிறது. சப்தத்தை அறிய காது பிரமாணம். தர்மத்தை அறிய அது நம் இந்திரியத்துக்கு அகப்படுமா? அகப்படாது. அதனால் ஸ்ருதிதான் பிரமாணம். தர்மாதர்மங்களை அறிய வேதத்தை பார்த்து அந்தப்படி பண்ணணும். சரி, வேதத்தில் நாம் தேடுகிற தர்ம விஷயம் அகப்படவில்லை என்றால் அப்பொழுது அடுத்த அத்தாரிட்டியான ஸ்மிருதியை பார். ஸ்ருதி ஸ்மிருதி இரண்டிலும் முடிவு தெரியாவிட்டால் இம்மாதிரி விஷயத்தில் சதாச்சார சம்பன்னர்கள் என்ன சொல்கிறார்கள், செய்கிறார்கள் என்பதை பார்த்து அதுவே பிரமாணம் என்று எடுத்துக்கொள். அவர்களும் இந்த விஷயத்தில் பிரவேசிக்கவில்லை, எதுவும் சொல்லவில்லை, செய்யவில்லை என்றால் என்ன செய்ய? சரி, உன் மனசை நடுநிலையாய் நிஷ்பக்ஷபாதமாய் வைத்துக்கொண்டு அதற்கு என்ன தோன்றுகிறது என்று பார். சொந்த தேசாபிமானங்கள் கலக்காமல் சுத்தமாக ஒரு அபிப்பிராயத்துக்கு வா. உனக்கு கொஞ்சம் கூட உறுத்தல் இல்லாமல் அது திருப்தி தரணும். அப்பொழுது வேறே வழியில்லாததால் இதோ என் அந்தக்கரண சுத்தமாக இப்படி தோன்றுவதே சரி என்று அனுசரிக்கிறேன் என்று அப்படி பண்ணிவிட்டு போ. அதாவது உன்னுடைய அந்தக்கரணமே வேறொரு பிரமாணம் இல்லாத போது பிரமாணம் என்று பண்ணிவிட்டு போ. இப்படி மனு சொல்கிறார். இந்த ரீதியில் கடைசியாய் வரும் மனசாட்சியின் பிரமாண்யத்தை குமாரில பட்டர் விசாரிக்கும் போது தான் காளிதாசனை அதற்கு சாதகமாக கோட் செய்திருக்கிறார். சாகுந்தல நாடகத்தில் துஷ்யந்தன் வாயிலாக இதை பற்றி காளிதாசர் சொல்லியிருக்கிறார். க்ஷத்ரியனான துஷ்யந்தனுக்கு ரிஷிகுமாரியாக கண்வரின் ஆசிரமத்தில் வளரும் சகுந்தலையை பார்த்தவுடன் பிரேமை உண்டாகிறது. பிராமண கன்னிகையிடம் க்ஷத்ரியனுக்கு பிரேமை ஏற்படுவது தப்பல்லவா என்று நினைக்கிறான். அப்பொழுதுதான் சத்துக்களின் மனசு, அந்தக்கரணம் ஏதோ ஒன்றில் பிரவேசித்து விட்டால், ஏதோ ஒன்றிடம் பிரியம் வைத்து விட்டால் அது தர்ம விரோதமாக இருக்க முடியாது. நம்முடைய மனசில் இப்படி ஒரு பிரேமை எழும்பிற்றென்றால் அது தர்மப்படியானதாகவே இருக்க வேண்டும் என்று நினைத்து தன் பிரேமையில் தப்பிருக்காது என்று தீர்மானிக்கிறான். வாஸ்தவத்திலும் சகுந்தலை விஸ்வாமித்திரர் பிராமண ரிஷியாக ஆவதற்கு முன் ராஜ ரிஷியாக தபஸ் செய்து கொண்டிருந்த காலத்தில் அவருக்கும் மேனகைக்கும் பிறந்தவள்தான். அதனால் க்ஷத்ரிய துஷ்யந்தன் அவளிடம் பிரியம் கொண்டதில் சாஸ்திர விரோதமாக எதுவும் இல்லை. இந்த இடத்தில் துஷ்யந்தன் சதாம்ஹி சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணம் அந்தக்கரண பிரபத்தியாக என்கிறான். இப்படியா அப்படியா என்று சந்தேகமாக இருக்கும் விஷயங்களில் சத்துக்களின் அந்தக்கரணம் எப்படி போகிறதோ அதுவே பிரமாணம் என்கிறான். மனசாட்சியும் கடைசி பட்சத்தில் ஒரு பிரமாணமாகிறது என்பதற்கு குமரில பட்டர் காளிதாசனின் இந்த வாக்கியத்தை பிரமாணமாக காட்டுகிறார். அதனால் அவர் காளிதாசனுக்கு அப்புறம் வந்தவர் என்பது நிச்சயமாகிறது. ஆகவே ஆச்சாரியாலும் அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். மேல்நாட்டு ஆராய்ச்சிக்காரர்களின் அபிப்பிராயப்படி காளிதாசன் கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்டவர்தான். அவர் விக்ரமாதித்தனின் காலத்தவர் என்றால் அந்த விக்ரமாதித்தன் இருந்தது கிமு 1 நூற்றாண்டில். விக்ரமாதித்ய சகாப்தம் ஆரம்பிப்பது கிமு 57. இதற்கு ரொம்ப தள்ளி கிபி 4ஆம் நூற்றாண்டுக்காரனான சந்திரகுப்த விக்ரமாதித்யனின் காலத்தில்தான் காளிதாசர் இருந்தார் என்றும், அல்லது இன்னும் பின்னால் தான் இருந்தார் என்றும் கூட சொல்ல ஆதாரங்கள் இருக்கின்றன. திங்நாக என்று காளிதாசன் மேக சந்தேசத்தில் திக்கஜங்களை சொல்வதில் பௌத்தத்தின் ஒரு பிரிவான வைபாசிகம் என்பதை உருவாக்கிய
திங்நாகரையும் ஸ்லேடையாக பரிகாசம் பண்ணியிருக்கிறார் என்று அபிப்பிராயம் இருக்கிறது. அந்த திங்நாகரோ கிபி 6ஆம் நூற்றாண்டுக்காரர். ஆகையால் அதுவரை காளிதாசனின் காலத்துக்கு கீழ்வரம்பு கட்ட இடம் இருக்கிறது. ஆனபடியால் ஆச்சாரியாளின் காலம் கிமு 6 ஆகும். 5ஆம் நூற்றாண்டு என்ற சாஸ்திரஜர் அபிப்பிராயம் சரியில்லை என்கிறார்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.